திருக்குறள்ல மானம்ங்கிற அதிகாரத்துல 9வது குறள்ல மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கவரிமான் தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு முடி உதிர்ந்தா கூட அது உயிரை விட்டுவிடும். அந்த மாதிரி மானத்தை பெரிதாக கருதுபவர்கள் உயிரை விட்டாதான் மானம் இருக்கும் அப்படின்னா உயிரை துறக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல கவரி மான்னா அது ஏதோ ஒரு கஸ்தூரி மான் புள்ளி மான் மாதிரி ஒரு வகையான மான் அப்படின்னு கிடையாது. அது கவரி மான்னா விலங்குன்னு அர்த்தம். கவரி மான்னா ஹிமாலயன் யாக்க சொல்றாரு. அதாவது குளிர் பிரதேசத்துல இருக்கிறதுனால அதனுடைய உடம்புல இருந்து முடி உதிர்ந்தா அதால உயிர் வாழவே முடியாது. அந்த மாதிரி உத்தமர்கள் மானத்தை பெரிதாக கருதுவார்கள் அப்படின்னு. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு சாமரம் வீசுறாங்கல்ல, அந்த சாமரம் இந்த கவரிமாவினுடைய முடியிலிருந்து தான் செய்யறாங்க. நன்றி, வணக்கம்.